வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம முட்டை ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆப்ப மாவில் ஆப்பச்சட்டியில் ஊற்றிட்டேங்க. அது ஊற்றினதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு சுற்றி விட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பெப்பர் போட்டுட்டா நம்ம முட்டை ஆப்பம் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நான் முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு சுற்றிட்டு எண்ணெய் பெப்பர்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட போகிறேன். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க, முட்டை ஆப்பம். இங்கே பாருங்களேன், சுற்றி நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா பஃபியாக சூப்பரான ஒரு முட்டை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது திருப்பி போட தேவையில்லை, அந்த ஆவியிலே வெந்துடும். இதுக்கு காம்பினேஷன் நான் பூண்டு சட்னி வச்சுருக்கேங்க. இதுக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு சூப்பரான முட்டை ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.